வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்றைக்கி எல்லா மக்களையுமே ஆட்டி படைச்சிட்ருக்கிற வைரஸ் கொரோனா வைரஸ். இந்த நோய் தொற்று நுரையீரலை தாக்கும்போது தான் பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. நம்ம நுரையீரல் பலமாக இருந்தால் நுரையீரலை தாக்கக்கூடிய நோய் தொற்றை எதிர்த்து போராடி நோய் கிருமிகளை அழிக்க முடியும். அதனால் நம்ம நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய வெற்றிலை கஷாயம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த கஷாயத்தை இந்த கொரோனா தொற்று உள்ள இந்த சமயத்தில் மட்டும் குடித்தா போதாது. இனி வரக்கூடிய காலங்களில் வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ பெரியவர்கள் ஒரு 50 ml வீதமும் குழந்தைகள் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் குடிச்சிட்டு வந்தால் நுரையீரல் பாதையும் சரி நுரையீரலுமாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே பலமாக இருக்கும். நாம் எந்த நோய் தொற்றையுமே கண்டு பயப்பட தேவையில்லை. அப்படி நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய வெற்றிலை கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மிளகு சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவக்கூடிய முக்கியமான மூலிகை. எல்லா விதமான சுவாச பிரச்சனைகளையும் எளிதாக போக்க மிளகு உதவும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுடன் எதிர்த்து போராடி நச்சுக்களை வெளியேற்றல மிளகுக்கு முக்கியமான பங்கு உண்டு. கிராம்பு நுரையீரல் சம்பந்தமான அதாவது மூச்சுத்திணறல் ஏற்படுவதை தடுக்கிறதுல லவங்கத்துக்கு நல்ல பங்கு உண்டு. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்ற சத்து சளி இருமல் பிரச்சனைகள் நீக்குவதில் முக்கிய பங்கு உண்டு. அடுத்தது வெற்றிலை. இருமல், சளி, மூச்சுக்குழல் அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கக்கூடியதில் வெற்றிலைக்கு முக்கியமான பங்கு உண்டு. இப்போ எல்லாத்தையும் உரலில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம உரலில் இடித்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு குறகுறப்பாக இடிச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இடித்து வச்சுருக்கிறத தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பனங்கற்கண்டுலாம் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச கஷாயத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய வெற்றிலை கஷாயம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.